எல்லோருக்கும் வணக்கம். தியேட்டர் நம்மளோட நிறைய பேருக்கு பொழுதுபோக்கு சினிமா பார்க்குறது தான். இப்போ சமீபத்தில் ஒரு திருநெல்வேலியில் உள்ள ஒரு தம்பி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோ பார்த்தேன் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில். அந்த திருநெல்வேலியில் இருக்கிற சென்ட்ரல் தேட்டர், பூர்ணகலா தேட்டர், பேர்மலோஸ் தேட்டர், இந்த 3 தேட்டரை பற்றின ஒரு இது பேசியிருந்தார். அந்த தேட்டரோட இப்போ இருக்க நிலைமையும் வீடியோவை எடுத்து போட்டிருந்தார். அதை பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க. என்னைக்கு இந்த சிடி, திருட்டு சிடி, டிவிடி இதெல்லாம் வந்ததோ அன்னைக்கே பாதி சினிமா அழிஞ்சு போச்சுங்க. பின்ன எல்லார் கையிலையும் மொபைல் வந்ததுக்கப்புறம் மிச்ச சினிமாவும் போச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஷோகேஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஷோகேஸில் ஒவ்வொரு ஷீல்டாக வச்சுருப்பாங்க. இது 50 நாள் படம், இது 100 நாள் படம், இது 125 நாள் வெள்ளி விழா அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே, சினிமா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சினிமா பார்க்குறதுக்கே உள்ளே போவோம். இப்போ எல்லாம் அந்த மாதிரிலாம் தேட்டரில் பார்க்கவே முடியலன்னு வைங்களேன். இப்போ இந்த சென்ட்ரல் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அப்போவுமே 2 பால்கனி வச்சு கட்டியிருப்பாங்க. அதுக்கு 2 லிஃப்ட்டு வேறு. அது தமிழ்நாட்டிலே பெரிய தேட்டர், மதுரையில் தங்கம் தேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2வது பெரிய தேட்டர் திருநெல்வேலி சென்ட்ரல் தேட்டர் தாங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இருந்து ஒரே நேரத்தில் சினிமா பார்க்கலாம். அவ்வளோ பெரிய தேட்டரு. அந்த தேட்டரில் விஐபி படம் பார்த்த ஞாபகம். அப்புறம் பூர்ணகலா தேட்டரில் நம்ம தளபதியோட குஷி, கேப்டன் சாரோட நரசிம்மா, அப்புறம் பிவிடி பேர்மலோஸ் தேட்டரில் ஏகே சாரோட சிட்டிசன், ஹாரி பாட்டர், இதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு வர்ற ஞாபகங்கள். இந்த படம் பார்த்தது அந்தந்த தேட்டரில். அதுபோக நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். எவ்வளோ ஒரு நேரத்தில் எவ்வளோ பிஸியாக இருந்த தேட்டரு, எவ்வளோ ஆரவாரம், எவ்வளோ விசில் சத்தம், எவ்வளோ கைத்தட்டல்கள், எவ்வளோ ஃபேன்ஸு. இப்போல்லாம் அந்த தேட்டரோட நிலைமையை பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சு போய் இடிஞ்சு போய் உள்ள செடி மரம்லாம் வளர்ந்து அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சங்கடமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு நேரத்தில் ஃபேமிலியோடையும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி அவ்வளோ பார்த்து ரசித்து நம்ம அந்த தேட்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தேட்டர் இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையோட நெருங்கின சம்பந்தம் இருக்கும். அது கண்டிப்பாக உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு தேட்டர் இப்படி உங்களுக்கு நெருக்கமானது இருந்து இப்போ அந்த தேட்டர் இல்லாமலோ இல்லைன்னா கல்யாண மண்டபமோ ஷாப்பிங் மாலாவோ இருந்திருக்கும். கண்டிப்பாக அப்படிப்பட்ட தேட்டர் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.